இந்தியால மட்டும் கிடையாது, உலகத்துல யார்கிட்ட போய் இந்த உலகத்திலேயே பணக்கார கடவுள் யாருன்னு கேட்டா திருப்பதியில இருக்கக்கூடிய ஏழுமலையான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாமே 2011 வரைக்கும் தான். 2011ல திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோயிலோட நிலவரையை திறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயம் மாறிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், அந்த ஊர் மக்கள், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அப்படி ஒரு அதிர்ச்சி இருந்தது. அந்த ஒரு நிலவரைக்குள்ள இந்தியாவோட 75% ஈக்குவலா தங்கங்கள், வைரங்கள், வைடூரியங்கள்னு அந்த நிலவரையே நிறைஞ்சிருந்தது. மொத்தம் 6 நிலவரைகள் இருக்கு. அந்த 6 நிலவரைகள்ல 5 நிலவரைகள் திறந்தாச்சு. ஒரு நிலவரை மட்டும் இன்னும் யாராலையும் திறக்க முடியல. அந்த ஒரு நிலவரையை திறந்தோம் அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிடும் அப்படிங்கிறது நிறைய பேரால் நம்பப்படுற ஒரு விஷயம். இந்த நிலவரைகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இந்த வைரங்கள், வைடூரியங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு, இந்த பத்மநாப சுவாமி கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது உங்கள் 30 பிஸ் சேனல். நான் உங்கள் அவினாஷ் அப்ரஹாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அந்த காலத்துல கோயில்கள்லாம் எதுக்கு கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம ராஜாக்கள் எல்லாருமே அவங்க சம்பாதிக்கிற சொத்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு இடத்துல பதுக்கி வைக்கணும். இப்ப வேற்று நாட்டு அரசர்கள் வந்தாங்க அப்படின்னா போர் புரியும் போது இவங்களை போர்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களோட சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படி எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோயில் அமைச்சு அதோட நிலவரைகளுக்குள்ள அவங்களோட சொத்து மதிப்புகள் எல்லாத்தையுமே வச்சிருந்தாங்க. கோயில்களை சுத்தி ஒரு அகழியை வைப்பாங்க. அந்த அகழிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நிறைய முதலைகள் வச்சு அந்த அகழியை தாண்டாத அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பான ஒரு இடமா வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் பத்மநாப சுவாமி கோயிலும் இருந்தது. பத்மநாப சுவாமி கோயில் கட்டி கிட்டத்தட்ட 20,000 வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நம்மளோட பத்மநாப சுவாமி கோயில் 16வது செஞ்சுரியில தான் கட்டியிருக்காங்க. இதை கட்டினது மார்த்தாண்டவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசர் தான். 16வது செஞ்சுரியில கோயில் எரிஞ்சதுனால மார்த்தாண்டவர்மன் இந்த ஒரு கோயிலை புதுப்பிச்சிருக்காரு. மார்த்தாண்டவர்மனும் அவர் போர்ல ஜெயிச்ச தங்கங்கள், அது இல்லாம அவரோட முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சொத்துக்கள், அது இல்லாம வேற வேற கண்ட்ரிஸ்ல வர வணிகத்துல வரக்கூடிய சொத்துக்கள், தங்கங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கிறதுக்கு தான் பத்மநாப சுவாமி கோயில யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மார்த்தாண்டவர்மனுக்கு பத்மநாப சுவாமி கோயில்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சிலைக்கு ஒரு பொன்கூரை போடணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்தது. அந்த ஆசை நிறைவேறாமலே அவர் இறந்ததுனால 2007ல ஒரு பொன்கூரையை செய்யணும் அப்படின்ட்டு அவரோட வம்சாவளியில இருக்கக்கூடிய ஒருத்தர் இதுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அண்ட் அதே டைம்ல இந்த ஒரு கோயில்ல நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, இன்னொருத்தர் ஒரு கேஸ் போடுறாரு. ஸோ கவர்மெண்ட் இதை எடுத்துக்கிட்டு அந்த நிலவரைகள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்ட்டு ஓபன் பண்ண சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு நிலவரைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் முன்னாடியும் அதோட பொதுமக்கள் முன்னாடியும் தான் ஓபன் பண்ணணும்ன்ற ஒரு ஆணையம் விடுறாங்க. என்னதான் அரசு குடும்பத்துல இருக்கவங்க அந்த கோயிலுக்கு அறங்காவலரா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல சொத்து மதிப்பு எல்லாமே கவர்மெண்ட் கண்டர்ல தான் வரும். அதனால இதை எல்லாருமே கவர்மெண்ட் அபிஷியல் முன்னாடியும் பப்ளிக் முன்னாடி தான் ஓபன் பண்ணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஒரு ஆணை விடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே 2007ல கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் முன்னாடி அந்த 6 நிலவரைகளை ஓபன் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த 6 நிலவரையில 4 நிலவரை மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு கோயில்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அங்க இருக்க 2 நிலவரையை பத்தி யாருக்குமே தெரியாது அந்த நாள் வரைக்குமே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு செவரோட செவரா ஒட்டி போய் தான் இருந்திருக்கு அந்த ஒரு நிலவரைகள் ரெண்டுமே. முதல்ல 2 நிலவரையை திறக்கிறாங்க. அந்த ஒரு நிலவரைகள்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய தங்க நாணயங்கள், ஜுவல்ஸ், கோல்ட்ஸ், அது இல்லாம தங்கத்திலே செய்யப்பட்ட பானைகள், அந்த மாதிரி வெசல்ஸ் இருக்கு இல்லையா, பழங்காலத்துல யூஸ் பண்ண ராஜாக்களுடைய தங்கத்திலேயே செய்யப்பட்ட வெசல்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த 3 கதவு திறக்கிறாங்க. அந்த ஒரு கதவுக்கு பின்னாடி 3 அடி கொண்ட கோல்டன் ஸ்டாச்சு, அதாவது பத்மநாப சுவாமியோட ஒரு 3 அடிக்குள்ள ஒரு சிலை இருக்கு. அதுவும் தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு சிலை. அண்ட் அது இல்லாம வெவ்வேறு நாடுகளுடைய காயின்கள், ரோமானிய காயின்களா இருக்கட்டும் இல்ல டச் காயினா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை விட பெரிய விஷயமா 500 கிலோ எடை கொண்ட ஒரு தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு சேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய ரத்னங்களும், நம்ம மணி ஹைஸ்ட்ல பார்ப்போம் இல்லையா, ஒரு சின்ன சின்ன கோல்டு மணி மாதிரி செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கோல்டு மணிகளையும் அங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இது கண்டுபிடிச்ச இந்த ஒரு சொத்துக்களோட மதிப்பு மட்டுமே பல லட்சம் கோடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய பொருளாதாரத்துல 75% ஈக்குவலான ஒரு சொத்து மதிப்பை தான் அந்த ஒரு கோயில்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல இருக்கக்கூடிய மொத்த தங்க நகைகள், தங்க சிலைகள், இது எல்லாத்தையுமே வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கே அவங்களுக்கு மொத்தம் 12 நாள் ஆயிருக்கு. இப்ப நான் சொன்னது ACDEF அப்படிங்கிற இந்த ஒரு 5 கதவுகள் பத்தி தான். இதுல இதுவரைக்கும் புரியாத புதிரா இருக்கக்கூடியது இந்த பிங்கிற ஒரு கதவு தான். ஏன்னா இந்த ஒரு பிங்கிற கதவு அவங்களுக்கு இருக்கிறதே தெரியாம இருந்திருக்கு. முதல்ல ஒரு உடன் டோர் இருந்திருக்கு. அந்த உடன் டோரை திறந்து போனா உள்ள இன்னொரு ஒரு பெரிய அயன் டோர் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த அயன் டோரையும் தகர்த்துட்டு உள்ள போனோம் அப்படின்னா 2 பாம்பு சிலைகள் கொண்ட ஒரு பெரிய கதவு ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த ஒரு கதவுக்கு பின்னாடி இன்னும் அகஸ்திய முனிவர் முக்தி அடைஞ்சிருக்காரு
இல்ல அந்த பத்மநாப சுவாமியோட சுதர்சன சக்கரம் அந்த ஒரு கதவுக்கு பின்னாடி இருக்கணும். இப்ப நம்ம அதை திறந்தோம் அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க. என்னென்னமோ பிளான் பண்ணியும் இன்ன வரைக்கும் அந்த கதவு யாராலும் திறக்க முடியல. அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்பப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வரைக்கும் அந்த கதவுக்கு எந்த ஒரு கீயுமே கிடையாது. அந்த கதவை திறக்கணும் அப்படின்னா பழங்காலத்துல யூஸ் பண்ண ஒரு ஸ்லோகன், அதாவது ஒரு பாடல், அந்த ஒரு பாடலை இப்போ நிறைய முனிவர்களை வச்சு பாடணும், அதுவும் அது கேட்ட ஒரு ஒலி அமைப்புல பாடினா மட்டும்தான் அந்த கதவு திறக்கும் அப்படின்றது நிறைய பேரால் நம்பப்படுறது. அதுக்காக நிறைய முனிவர்களை கொண்டு வந்து அந்த பாடல நிறைய பாடல்களை பாட வச்சிருக்காங்க. ஆனா அந்த பாடலை பாடின சில நாள்லயே அந்த முனிவர்கள்ல சில பேர் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அது இல்லாம இந்த கேஸ் போட்டார் இல்லையா இது திறக்கணும் அப்படின்ட்டு, அந்த ஒரு பர்சனும் கொஞ்ச நாள்லயே ரொம்ப மர்மமான முறையில இறந்து போறாரு. அவரோட மரணத்துக்கு என்ன ஒரு பின்னணி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருந்தது. அதனாலேயே இந்த கதவை திறக்கக்கூடிய முயற்சியை கவர்மெண்டே தடை செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு நிலவரைகளுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட காயின்ஸ் இருக்கு இல்லையா, தங்க நாணயங்கள், அதோட ஒவ்வொரு காயினோட மதிப்புமே கிட்டத்தட்ட 2 கோடி இருக்கு. இந்த பத்மநாப சுவாமியோட இந்த ஒரு பி நிலவரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சுத்தி நிறைய மர்மங்கள் நிறைஞ்சு இருக்கு. இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இதை திறக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்கு அப்படிங்கன்னா அதை நம்ம கைவிடுறது ஒரு நல்லதுதான். இந்த நிலவரைக்கு பின்னாடி என்ன இருக்கும்ன்றது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு பாக்குறேன். பாய்.